காரணம் தெரியாமல் இங்கே பல பேரை நேசிக்கிறோம், ஆனால் காரணமே சொல்லாமல் சிலரை வெறுக்கிறோம், பிளாக் பண்ணுறோம், விலகி போகிறோம். கொஞ்ச நாளில் இதெல்லாம் உங்களுக்கே குழப்பமாகவும் கடுப்பாகவும் இருக்கும். கடந்து வர கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, பிடிக்கலனா விட்டுரு, அவங்கள பற்றி யோசித்து குழப்பிக்காதன்னு சொல்லுவாங்க. நீங்களும் நம்ம பண்ணது கரெக்டு தான் போலன்னு முடிவு பண்ணி ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்லேயே இல்லாத மாதிரி. ஆனால் நீங்கள் யாரை பிளாக் பண்ணி விலகி போனீங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கடந்து போக ஈஸியாக இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு அன்பான வார்த்தையும் அழகான நினைவுகளையும் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் கொடுத்த நீங்கள் தான் இப்போ அவங்களுக்கு தீராத வலியும் கொடுத்துருக்கீங்க. பிளாக் பண்ண உங்களுக்கே ஒரு நிமிஷம் தயக்கம் இருக்குன்னா காரணமே தெரியாமல் யாரோ மாதிரி விலகி போனவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இந்த வலி இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு பண்ணும்போது தான் உணர முடியும். அது வர இப்படி தான் ஈஸியாக கடந்து போக முடியும். ஒருத்தரை பிடிக்கலனா அவங்கக்கிட்டேயே போய் சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் அவங்க காரணம் தேடாமல் உங்களை பற்றி யோசிச்சு அவங்க லைஃப்பையும் டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எங்கேயாச்சும் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்கள நேசிக்கிறவங்க கூட. இதுதான் நீங்கள் அவங்களுக்கு தர மிகப்பெரிய கிஃப்ட்.